என்னதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி மாங்குன்னு உட்காந்து கணக்கு போட்டாலும் அவருடைய ஒட்டுமொத்த கணக்கு எரர் ஆக்குறது தான் நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட லேட்டஸ்ட் அப்டேட். 0.4% சொல்லிட்டு கிண்டல் அடிச்சீங்களே, அந்த சின்ன ஓட் பேங்க் தான் அதிமுகவோட வின்னிங் மார்ஜினையே காலி பண்ண போகுது. நீ யாரோட வேணா கூட்டணி வச்சுட்டு, ஆனா இனி உன்னோட கோட்டையில ஏன் கொடிதாண்டா பறக்கும்னு சொல்றோம். முதல்வர் ஸ்டாலினோட அந்த கெத்துக்கு துணையா நிக்கிறவர் தான் செந்தில் பாலாஜி. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலுக்கு பின்னாடி ஒரு உறவுமுறை ரகசியம் இருக்கு. இதுல செந்தில் பாலாஜிக்கு எஸ்பி வேலுமணிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த வீடியோல முக்கியமா பார்க்க போறோம். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். 2026 தமிழ்நாட்டோட தேர்தல் கள சூடு பிடிச்சிருச்சு. முதல்வர் ஸ்டாலின் அவர் திமுக வேட்பாளர் சொல்லி வெளியிட்டிருக்க அந்த லிஸ்ட் வந்துட்டு வெறும் லிஸ்ட் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் வைக்கப்பட்ட ஒரு டைம் பாம்னே சொல்லலாம். ஏன்னா இதுல சமுதாயம் சார்ந்த அரசியலும் இருக்குது, கல்வி சார்ந்த அரசியலும் இருக்குது. எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயமே பகைவனை நண்பனாக்குற வித்தை இருக்குது. இன்னைக்கு அதை தான் இந்த வீடியோல வந்து முழுசா பார்க்க போறோம். பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் அந்த கட்சியோட வேட்பாளர்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தாக்கா அவங்களோட கிரிமினல் ரெக்கார்ட் எல்லாம் அனுமார் வாழுமா நீண்டுகிட்டே போவோம். ஆனா தமிழ்நாட்டுல திமுக வேட்பாளர்கள் பட்டியலை எடுத்துக்கிட்டாக்கா பட்டதாரிகளோட லிஸ்ட் வந்து நீளமாயிட்டே போகுது. கலைஞர் பள்ளிக்கூடத்துக்கு போகலதான், ஆனா அவருடைய அறிவு முதிர்ச்சிக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க PhD எல்லாம் ஜுஜுபி தான். அதே கலைஞரோட பாணியில தான் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் டேட்டா வச்சு இந்த வேட்பாளர் பட்டியல் லிஸ்ட வந்துட்டு செதுக்கி எடுத்திருக்கிறாரு. ஆனா சில பேர் கேட்பாங்க, எங்க படிப்பு மட்டும் போதுமா? ஆனா அரசியல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஜாதி அரசியலும் இருக்குது. களத்துல என்ன ஜாதி ஓட்டுகள் விழாம போச்சுன்னு என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்குதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காயை நகர்த்தி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அள்ளிக்கிட்டாருன்னு தெரியுமா? இது அரசியல் பேக்கேஜ். தென் மாவட்டங்கள்ல 31 ஓட்டுகளை சிதறடிச்சாதான் திமுகவுக்கு ஈஸி. அதுலயும் குறிப்பா அந்த ஓட்டுகள் எல்லாமே திமுகவுக்கு உளுந்ததுன்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிட் அப்படின்றத கணக்கு போட்டுதான் அடிச்சிருக்கிறாரு. அவர் அடிச்ச இந்த அடியில எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப உண்மையிலே தலை சுத்தல் ஆரம்பிச்சிருக்குது. பெரியார் மன்னன்னு பார்த்தட்டிக்கதான் செய்யறோம். ஆனாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை வைத்துக் கொண்டும் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய நிலைமையில தான் அரசியல் கட்சிகள் இருக்குன்னு அப்படின்ற வேதனை இருந்தாலும் இது ஒரு கசப்பான உண்மையாதான் பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா இது தேர்தல் அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு சாபக்கேடு விஷமா தான் இருக்குது. சரி, கரூர்காரர் ஏன் கோயம்புத்தூருக்கு போறாரு அப்படின்றதுதான் இங்க பல பேத்துக்கு பெரிய கேள்வியாவே இருக்குது. உண்மையை சொன்னா கரூர் மாவட்டம்னாலே செந்தில் பாலாஜி தான் அங்க பிராண்டே. அங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யார் நிக்க வச்சாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிக்க வச்சு காட்டிடுவாரு. அப்படி இருக்கும்போது ஏன் ஸ்டாலின் அவர்கள் கரூரை விட்டுட்டு செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு? ஏன்னா அங்கதான் 2021 திமுக வந்துட்டு டோட்டல் காலியாச்சு. கொங்கு மண்டலத்தை கோட்டையை பிடிப்பான்றதுனால செந்தில் பாலாஜி அங்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா தற்கொலை கூட்டங்கள் சொல்வது போல விஜயோட அரசியலுக்கு பயந்து ஒதுங்கி இல்ல, எடப்பாடி பழனிசாமியோட பினான்சியல் ஹப்பையே காலி பண்றதுக்கு தான். இங்க உண்மையை சொன்னாக்கா அதிமுக எஸ்பி வேலுமணிக்கும் திமுக செந்தில் பாலாஜிக்கும் இடையில வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு போட்டியெல்லாம் இல்லைங்க, அது ஒரு ஈகோவாரே இருக்குது. போன முறையே வந்துட்டு அங்க அதிமுக 10,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தான் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறை செந்தில் பாலாஜியோட நலத்திட்டங்கள் வேட்டைக்கு முன்னாடி தாக்கு படிப்பாங்களா அப்படின்றது $1 பில்லியன் கேள்விதான். இதுல முக்கியமான ஒரு ரகசியம் என்னன்னாக்கா, மேடைக்கு மேட ஒருத்தர் கிழிச்சுக்கிற எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, கொஞ்சம் நெருங்கி ஊடுருவி பார்த்தா இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு விதத்துல தூரத்து சொந்தக்காரங்க. இதையெல்லாம் கணக்கு வச்சுதான் அந்த கொங்கு சமூகத்துடைய ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு சாதகமாக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பினான்சியல் ஹப்பை வந்து காலி பண்றதுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜிய கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி விட்டாரு. உண்மையை சொன்னாக்க இது ஒரு பக்கா கொங்கு பாலிடிக்ஸ் தான். உண்மை வெளிப்பட சொன்னா இது பக்கா கொங்கு பினான்சியல் ஹப் பாலிடிக்ஸ். இதுல வந்து வெறும் 0.4% வாங்கின தேமுதிகவுக்கு ஏன் வந்துட்டு 10 தொகுதியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வேணும்னே தேமுதிக சீன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த 2000 ஓட்டு தான் அதிமுகவை படுபாதாரத்துக்கு தோல்விக்கு அனுப்ப போகுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை புரிஞ்சிக்காம தாயம் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ன்றது அதிர்ஷ்டத்தை நம்பி உருட்டி விளையாடுற தாய விளையாட்டு இல்ல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்புவது போல இது அறிவை பயன்படுத்தி விளையாடக்கூடிய செஸ் விளையாட்டு. உண்மையை சொன்னாக்கா இதுல யாரு எந்த கட்சியா இருந்தாலும் வேட்பாளர்கள் யாராவானா இருக்கலாம், ஆனா ஜெயிச்சு போறவங்க உழைப்பவனுடைய
வயிற்று பசியை தீர்க்கறதுக்கு விலைவாசியை குறைப்பதற்கு என்னமான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்றதா இங்க கேள்வி. உண்மை சொன்னாக்கா இந்த தேர்தல் காலத்துல ஸ்டாலின் அவர் வேட்பாளர் பட்டியல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். ஆனா அவர் கொடுத்திருக்க அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு லேட்டஸ்ட் மரணடியா தான் இருக்குது. என்ன மக்கள், கோயம்புத்தூர்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட விருப்பப்படி தரமான சம்பவத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் செய்து முடிப்பாரா அப்படின்றத குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. அதோட மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம் தோழர்களே. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.